வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஏழிசை ஸ்வரங்களின் யாழிசை நாயகன் யாழரசன் இணைய வானொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் சத்குணநாதன் விதுஷன், வாசிப்பவர் ஜெகமோகன் தருண். பிரதான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மானிய வட்டி வீதத்தில் விசேட கடன் திட்டங்கள் அரசு அறிவிப்பு. ISIS அமைப்புடன் தொடர்புடையவர் இலங்கையில் கைது, விரிவான விசாரணை ஆரம்பம். மலேசியாவிலிருந்து மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்ட 1608 இலங்கையர்கள். சட்டவிரோத திஸ்ஸவிகாரைக்கு எதிராக போராடிய மக்களை படமெடுத்து அச்சுறுத்திய போலீசார். பாரிய மண் சரிவில் சிக்கிய 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு, உடல்களை மீட்கும் பணி தீவிரம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள தீவிர புயல், பலத்த காற்று மற்றும் கடல் சீற்றம் தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை. ஜனாதிபதி ரணிலின் விஜயத்திற்கு எதிர்ப்பு, யாழ் பல்கலையில் கருப்பு கொடியுடன் வெடித்த போராட்டம். ஹெலிகாப்டர்கள் தயார் நிலையில், விமானப்படையின் விசேட அறிவிப்பு. சீரற்ற காலநிலையால் 33,000க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவுக்கும் இடையிலான மந்திர ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தோனேஷியாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அங்கு சந்திரிகாவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இருவருக்கும் இடையிலான சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அரசியல் மட்டத்தில் பேசப்படுகிறது. எனினும் அங்கு பேசப்பட்ட விடயம் குறித்து தகவல்கள் ரகசியமாக பேணப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணிலுடன் மஹிந்த அமரவீர, துமிந்த திசாநாயக்க, லசந்த அழகியவண்ண, அனுர உள்ளிட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் குழு ஒன்றும் சென்றுள்ளது. குறித்த நால்வரும் பண்டாரநாயக்க ஆதரவாளர்கள் என்ற வகையில் அண்மை காலம் வரை முக்கிய நபர்களாக இடம் பிடித்திருந்தனர். இவர்களுக்கு மேலதிகமாக ரணில் விக்ரமசிங்கவுடன் நிமல் லான்சாவும் இந்த பயணத்தில் இணைந்துள்ளதாக தற்போது தெரிய வந்துள்ளது. சட்டவிரோதமாக மலேசியாவிற்கு சென்ற 6608 இலங்கையர்கள் மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக மலேசியாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகரகம் தெரிவித்துள்ளது. மலேசியாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகரகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறித்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரையிலான 2 மாத காலப்பகுதியில் குறித்த 1608 பேரும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மலேசிய அரசாங்கத்தின் புலம்பெயர்ந்தோரை திருப்பி அனுப்பும் திட்டத்திற்கு அமைய இந்த செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கையின் பெருந்தோட்ட பகுதிகளில் உணவு பாதுகாப்பின்மை அதிகரித்துள்ளதாக உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது. அதன்படி 2023ஆம் ஆண்டில் இலங்கையில் அதிக உணவு பாதுகாப்பின்மை வீதம் பெருந்தோட்ட பகுதிகளில் பதிவாகியுள்ளதாக உலக உணவு திட்டம் குறிப்பிட்டுள்ளது. உலக உணவு திட்டம் தனது 2023 ஆண்டுக்கான வீட்டு உணவு பாதுகாப்பு தொடர்பான மதிப்பீட்டு அறிக்கையை மாதிரி குடும்பங்களின் அடிப்படையில் வெளியிட்டுள்ளது. அதற்கமைய கடந்த ஆண்டில் 24 குடும்பங்கள் மட்டமளவில் உணவு பாதுகாப்பின்மையை எதிர்கொண்டிருந்ததாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீதம் மார்ச் மாதத்தில் 17% காணப்பட்டதுடன் ஆகஸ்ட் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான காலப்பகுதியில் 24% வரை அதிகரித்துள்ளது. தைட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத திஸ்ஸவிகாரைக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள போராட்டக்காரர்களையும் ஊடகவியலாளர்களையும் அங்கிருந்த போலீசார் கைத்தொலைபேசியில் புகைப்படம் எடுத்து அச்சுறுத்தும் விதத்தில் செயல்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இதன்போது அவ்விடத்திற்கு பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி வருகை தந்த வேளை பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஒழிக என போராட்டக்காரர்கள் கூச்சலிட்டுள்ளனர். சட்டவிரோத திஸ்ஸவிகாரைக்கு எதிரான போராட்டமானது 1 வருடத்தை தாண்டிய நிலையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ரத்த தானம் செய்யும் போது ரத்தத்தின் அளவை மீற வேண்டாம் என தேசிய ரத்த மாற்று நிலையத்தின் பணிப்பாளர் டாக்டர் லக்ஷ்மண் எதிரிசிங்க ரத்த தானம் செய்பவர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். வெசாக் பண்டிகையின் போது ரத்த தான நிலையத்திற்கு ரத்த தானம் செய்வதற்கு அதிகளவு நன்கொடைகள் வழங்கப்படும் என பணிப்பாளர் தெரிவித்தார். இதனால் அதிக ரத்தம் கொடுக்கும் போது அதை சேமிப்பதில் சிரமம் ஏற்பட்டு வீணடிக்கப்படுகின்றது. எனவே ரத்த தான சிகிச்சை நிலையங்களில் தேவையான ரத்தத்தை மாத்திரம் பெற வேண்டும் என தேசிய ரத்த மாற்று நிலையத்தின் பணிப்பாளர் தெரிவித்தார். காலி தில்வத்த மீடியாகுடி பகுதியில் உள்ள வீடொன்றில் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு உயிரை மாய்த்த இளைஞனின் சடலம் நேற்று காலை மீட்கப்பட்டுள்ளது. கிக்கடுவ தில்வத்த மெட்டிவெல பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மகன் காலையில் எழுந்திருக்காத நிலையில் அறையின் கதவை திறந்த போது இவரது சடலம் தரையில் கிடப்பதை கண்டதாக தாய் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த இளைஞனின் அருகில் இருந்த துப்பாக்கியை கருவா தோட்டத்தில் வீசியதாக தாயாரும் பாட்டியும் விசாரணையின் போது தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இளைஞன் உயிரை மாய்த்துக் கொள்ள பயன்படுத்திய துப்பாக்கியை போலீசார் அங்கிருந்து
மீட்டுள்ளனர். மேலும் இளைஞன் போதைக்கு அடிமையானவர் என்பதும் காதலுறவு துண்டிக்கப்பட்டதால் மன உளைச்சலுக்கு ஆளானவர் என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இளைஞனின் கைத்தொலைபேசியை போலீசார் ஆய்வு செய்ததில் இவர் தன்னைத்தானே சுட்டு உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு முன் அவர் எடுத்த செல்ஃபியை கண்டுபிடித்துள்ளனர். காலி மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியந்த சந்திரசிறின் பணிப்புரையின் பேரில் மீட்டியாகுடை போலீசார் மேலதிக விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு வாகரை போலீஸ் பிரிவில் உள்ள மாங்கேணி கடலில் நீராடச் சென்ற ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று வியாழக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது என்று வாகரை போலீசார் தெரிவித்தனர். மாங்கேணியைச் சேர்ந்த 41 வயதுடைய அனஸ்டன் கார்லஸ் அலேசியஸ் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலம் வாழைச்சேனை வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. தென் பசிபிக் தீவு நாடான பப்புவா நியூகினியாவில் ஏற்பட்ட மண்சரிவில் 100 பேர் வரை உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. நாட்டின் தலைநகரான போர்ட் மோஸ்பிக்கு வடமேற்கே சுமார் 600 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எங்க மாகாணத்தில் உள்ள காகலம் கிராமத்தில் உள்ளூர் நேரப்படி அதிகாலை 3 மணியளவில் மண்சரிவு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறப்பு எண்ணிக்கையை அதிகாரிகள் உறுதிப்படுத்தவில்லை எனினும் தற்போதைய மதிப்பீடுகளின்படி 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக குடியிருப்பாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கலாம் என்று கிராம மக்கள் கூறுகின்றனர். மேலும் மண்ணுக்குள் புதையுண்ட உடல்களை மீட்கும் பணியில் உள்ளூர்வாசிகள் ஈடுபட்டுள்ளனர். பலத்த காற்று மற்றும் கடல் சீற்றம் ஏற்படும் என வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடாவின் ஆழ்கடல் பகுதிகளில் செயற்படும் மீனவ மற்றும் கடல்சார் சமூகத்தினர் மிகவும் அவதானமாக இருக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிக்கின்றது. நாளை அதிகாலை 5:30 மணிக்கு தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து மத்திய வங்கக்கடலில் புயலாக உருவாகலாம். அது பின்னர் வடக்கு நோக்கி நகர்ந்து நாளை இரவு 11:30 மணியளவில் புயலாக மாறும். நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளிலும் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடா கடற்பரப்புகளிலும் மிகவும் பலத்த காற்று மற்றும் பலத்த மழை பெய்யும். இதேவேளை கடற்பரப்புகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மேல் தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 கிலோமீட்டர் தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. யாழ் போதனா வைத்தியசாலை விரைவில் தேசிய வைத்தியசாலையாக தரம் உயர்த்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்திற்கான 3 நாள் விஜயத்தை மேற்கொண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று காலை யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தார். உலங்கு வானூர்தி மூலம் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மைதானத்தில் வந்திறங்கிய ஜனாதிபதியை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் ஆகியோர் வரவேற்றனர். இந்நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்திற்காக யாழ் நகரில் புதிதாக கட்டப்பட்ட 8 மாடிகளை கொண்ட மருத்துவ பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி தொகுதி கட்டிடங்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திறந்து வைத்தார். அதன்படி இதில் மருத்துவ பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி தொகுதி என்பன அடங்கும். இதன் பின்னர் உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாழ் வைத்தியசாலை விரைவில் தேசிய வைத்தியசாலையாக தரம் உயர்த்தப்படும் எனவும் இதன் மூலம் வடக்கில் சிறந்த சுகாதார கட்டமைப்பை உறுதிப்படுத்த முடியும் எனவும் தெரிவித்தார். இதேவேளை வடக்கு மாகாண மக்களுக்கான உரிமைய திட்டத்தின் கீழ் 5000 காணி உறுதி பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வும் இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட கட்டணம் ஒன்றை திறந்து வைப்பதற்காக வருகை தந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழக பிரதான வளாகம் மற்றும் மருத்துவ பீட வளாகத்தில் கருப்பு கொடிகள் கட்டப்பட்டு போராட்டம் நடத்தப்பட்டது. கல்விசாரா பணியாளர்கள் சம்பள உயர்வு மற்றும் சம்பள முரண்பாட்டுக்கான தீர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து 2/5/2024 நண்பகல் முதல் தொடர்ச்சியாக தொழிற்சங்க போராட்டமானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இவ்வேளையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் யாழ் போதனா வைத்தியசாலையுடன் இணைந்த புதிய கட்டிட தொகுதியானது அதிபர் ரணில், கல்வி அமைச்சர், பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு திறந்து வைக்கப்பட்டதாக குறிப்பிட்டனர். இதனை யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் கண்டிப்பதோடு இச்செயற்பாடு எமது தொழிற்சங்க போராட்டத்தை மலினப்படுத்தும் செயற்பாடாக காணப்படுவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். சீரற்ற வானிலையால் நீர்ப்பாசன திணைக்களம் திடீர் வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கையை விடுத்துள்ள நிலையில் 3 உலங்கு வானூர்திகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது. அவசர நிலை தொடர்பில் தகவல் கிடைத்தவுடன் இந்த உலங்கு வானூர்திகள் மீட்பு பணிகளுக்காக அனுப்பி வைக்கப்படும் என விமானப்படை ஊடக பேச்சாளர் துஷான் விஜயசிங்க கூறியுள்ளார். கட்டுநாயக்க, ரத்மலானை மற்றும் கிகுராகொட விமானப்படை தளங்களில் இந்த உலங்கு வானூர்திகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதற்காக 2 பெல் 212 விமானங்களும் MI-17 விமானங்களும்
தயார் செய்யப்பட்டுள்ளன. பேரிடர் மேலாண்மை மையத்தின் அறிவிப்பின் பேரில் மீட்பு பணிகளுக்கு விமானங்கள் தயார் நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் இதுவரை 8944 குடும்பங்களைச் சேர்ந்த 33,960 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. கடும் காற்று மற்றும் மரம் முறிந்து வீழ்ந்த சம்பவங்களால் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் அறிக்கைக்கு அமைய மேல் மாகாணத்திலேயே அதிக பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. இதன்படி மேல் மாகாணத்தில் 4714 குடும்பங்களைச் சேர்ந்த 19,527 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது. அத்தோடு கொழும்பு பதுளை பிரதான வீதியில் கப்புத்தலைக்கும் தியதலாவிக்கும் இடைப்பட்ட பகுதியில் இன்று 4 இடங்களில் பாரிய மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளதாக, இதனால் வீதி முற்றாக தடைப்பட்டுள்ளதாக தியதலாவ போலீசார் தெரிவிக்கின்றனர். இலங்கையில் பல விசேட கடன் திட்டங்களை நடைமுறைப்படுத்த உள்ளதாக கைத்தொழில் அமைச்சின் செயலாளர் சாந்த வீரசிங்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வாரத்தில் இருந்து பல விசேட கடன் திட்டங்களை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த கடன் திட்டங்கள் தொழிலதிபர்களுக்கானது. இதன்படி உள்ளூர் மற்றும் மாவட்ட மட்டத்தில் தொழில்துறையினரின் நிதி தேவைகள் கண்டறியப்பட்டு வர்த்தக வங்கிகள் ஊடாக மானிய வட்டி விகிதத்தில் கடன் வழங்கும் வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் அகமதாபாத்தில் அண்மையில் கைது செய்யப்பட்ட ISIS அமைப்பு சந்தேக நபர்களுடன் தொடர்புகளை பேணியதாக சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவரை இலங்கை குற்றப்புலனாய்வு பிரிவு கைது செய்துள்ளது. இதேவேளை ISIS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பில் உள்ளவர்கள் தொடர்பில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் புலனாய்வு மற்றும் பயங்கரவாத விசாரணை பிரிவினருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ள இலங்கை ISIS உறுப்பினர்களை விசாரிப்பதற்காக போலீஸ் மா அதிபரின் பணிப்புரையின் பேரில் அண்மைகள் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இந்த குழு இயங்கி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது.